सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। भागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तं त्वाम् अहं ब्रह्म परं पुमांसं प्रत्यक्स्रोतसि आत्मनि संविभाव्यं स्वतेजसा ध्वस्तगुणप्रवाहं वन्दे विष्णुं कपिलं वेदगर्भं। मैत्रेय उवाच ईडितो भगवान् एवं कपिलाख्यः परः पुमान् वाचा विक्लवया इत्याह मातरं मातृवत्सलः। कपिल उवाच मार्गेणानेन मातस्ते सुसेव्येन उदितेन मे आस्थितेन पराङ्काष्ठाम् आचिरात् अवरोत्स्यसि श्रद्धत्स्व एतन्मतं मह्यं जुष्टं यत् ब्रह्मवादिभिः येन माम् अभवं यायाः मृत्युं ऋच्छन्ति आतद्विदः। கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணி முடிச்சு தேவஹூதி ரெஸ்பான்ஸ் இங்க அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுதுங்கிறது இல்லாத விஷயம் இன்டெலெக்சுவலா முதல்ல நம்ம எப்பவுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். சில பேருக்கு பிராக்டிஸ்னு ஆரம்பிக்கிறச்சேயே எல்லாமே சித்திச்சிரும். அது அது ஒரு ஏதோ ஒரு சம்ஸ்கார விசேஷத்துல அண்ட் அந்த ஒரு அவ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லைஃப், அவ லீட் பண்ண லைஃப், அதுக்கேத்த மாதிரி அந்த சம்ஸ்காரம், அந்த மனசு அந்த பக்குவப்பட்டு ஒரு விஷயத்த கிரகிச்சுட்ட உடனே எப்படி அது பரிமளிக்கிறது சில பேருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் தேவஹூதி இங்க. அது கேட்ட மாத்திரத்துல அவ சொல்லக்கூடிய அந்த 4-5 ஸ்லோகங்கள்ல பரம தத்துவத்தை தான் புரிஞ்சுட்டதாக அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்றா. அவளுடைய ஸ்பீச்சை முடிக்கிறச்சு துவாம் அகம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யக் ஸ்ரோதசி ஆத்மனி சம்பிபாவ்யம் ஸ்வதேஜசா துவஸ்த குண பிரவாகம் வந்தே விஷ்ணு கபிலம் வேதகர்ப்பம். இது அந்த கிரக்ஸ் ஆஃப் தி என்டையர் அட்வைஸ். அவர் கபிலர்னுடைய உபாக்கியானம் முழுக்க அந்த கபிலர் சொன்ன அந்த உபதேசம் பூரா அதுல என்ன தத்துவம்ங்கிறத புரிஞ்சுட்டு அவ சொல்றா. கபிலரை தன்னுடைய பிள்ளைய ஆனா பரபிரம்மமா பாக்குறா, எல்லா குணங்களை தாண்டி இருக்கக்கூடியவராக பாக்குறா, வேதங்களினுடைய உட்பொருளாக பாக்குறா. விஷ்ணு எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய அவதாரமாக தன்னுடைய பிள்ளையான கபிலரை பாக்குறா. இதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாட்ட கபிலர் சொல்றார், இந்த மாதிரி நீ மார்க்கத்தை நான் சொன்ன இந்த உபதேசம் பண்ணக்கூடிய இந்த மார்க்கத்துல நீ கடைபிடிச்சுட்டேன்னா, அதுல ஒரு ஸ்ரத்தைய வச்சு நீ இந்த மார்க்கத்துல போனேன்னா கட்டாயம் உனக்கு அபுனர்பவம், அதாவது மோட்சம்ங்கிறது கிடைக்க போறது. அதத்விதா இத ஒழுங்கா புரிஞ்சுக்காதவா மிருத்யும் ரிச்சந்தி. இத சரியா புரிஞ்சுட்டான்னா நான் மோட்சத்துக்கு உண்டான வழி. அது புரிஞ்சுக்கலன்னா அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி அஸ்ரத்ததானா புருஷாக அப்படின்னு கீதையில சொல்ற மாதிரி, யாருக்கு இது மேல ஸ்ரத்தை இல்லையோ அவன் இந்த பாதையில போக போறது இல்ல. மறுபடியும் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இதே ஒரு சைக்கிள்ல தான் நிற்க போறா. இதுல ஸ்ரத்த வச்சா அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடுத்தடுத்த ஜென்மாவிலையோ இல்ல இதே ஜென்மாவிலையோ அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து நம்மளால மோட்சத்துக்குங்கிறத ஒரு வழிய பாத்துக்க முடியும் அப்படிங்கறத சொல்றார். மேல மைத்ரேய உவாச்ச இதி பிரதர்ஷ்ய பகவான் சதீம் தாம் ஆத்மனோ கதிம் ஸ்வமாத்ரா பிரம்மவாதின்யா கபிலஹா அனுமதஹா யயோ. அடுத்தது கபிலர் அவ அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு கிளம்புறார். அவ அப்பா எப்படி கர்தம பிரஜாபதி எப்படி போனாரோ அதே போல இங்க கபிலர் வந்தத்தினுடைய ஒரு பிரயோஜனம் ஆயிடுத்து. அந்த பிரயோஜனம் தேவஹூதிக்கு ஒரு உபதேசம் செய்யணும். அவளுக்கு உபதேசம் செஞ்சதுனால அவளுக்கு மோட்சத்தினுடைய வழியை காண்பிச்சு கொடுத்துட்டார். அவருடைய வேலை ஓவர், அவர் கிளம்பணும். அதை இங்க காமிக்கிறார். இது பிரதர்ஷ்ய என்று காண்பித்து விட்டு சதீம் தாம் ஆத்மனஹ கதிம் பிரதர்ஷ்ய. சதீம் தாம் அந்த சதி, அதாவது இவள தேவஹூதி எங்க சொல்றார் இந்த இடத்துல, சதியாக இருக்கக்கூடிய அந்த தேவஹூதியினிடம்
ஆத்மனஹா கதிம் இல்லைன்னா இங்க வந்து சதீம் தாம் ஆத்மனஹா கதிம். அந்த சதிங்கிறத வந்து கதிக்கும் அட்ஜெக்டிவா எடுத்துக்கலாம். எய்தர் சதிங்கிறத வந்து தேவஹூதிய சொல்லிட்டு தேவஹூதியனிடம் ஆத்மாவை அடையக்கூடிய ஒரு வழியை காண்பித்து விட்டுன்னு எடுத்துக்கலாம். அல்லது ஆத்மாவை அடையக்கூடிய அந்த நல்வழியாக இருக்கக்கூடியதை காண்பித்து விட்டு பிரதர்ஷிய பகவான். சதீம் நல்ல முறையில் இருக்கக்கூடிய, தாம் அந்த அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம இங்க எடுத்துக்கணும். தாம் தான் சொன்ன ஆத்மனஹா கதிம் ஆத்மாவை அடையக்கூடிய ஒரு கதி, ஆத்மாவை அடைவதற்காக என்ன ஒரு கதி உண்டோ அந்த கதியை, அந்த ஒரு பாதைய மார்க்கத்தை பிரதர்ஷிய காண்பித்து விட்டு பகவான் கபிலஹா பிரம்மவாதின்யா ஸ்வமாத்ரா அனுமதா சன்னு யயௌ. பிரம்மவாதினி இங்க சத்யோவது பிரம்மவாதினின்னு ரெண்டு வகைப்பட்டவர்கள் பெண்கள். அதுதான் வந்து யாக்ஞவல்கியரனுடைய ரெண்டு மனைவியாக சொல்லுவா, காத்தியாயினி மைத்ரேயின்னு. அந்த மைத்ரேயி வந்து பிரம்மவாதினி, காத்தியாயினி வந்து சத்யோவது. அதாவது கிரகஸ்தாசிரமத்துல வந்து ஒரு ஒரு ஈடுபாடோட இருக்கக்கூடிய பெண்மணி. பிரம்மவாதினிங்கும் பொழுது பிரம்ம விஷயக்கமாக இருக்கக்கூடிய மோர் அகடமிக் ஓரியன்டட். இது வந்து ஃபேமிலி ஓரியன்டட், அது அகடமிக் ஓரியன்டட். அப்படி ரெண்டு வகைப்பட்ட பெண்கள். பிரம்மவாதினிங்கும் பொழுது மோர் இவ ஆக்சுவலி தேவஹூதி வந்து ஒரு சத்யோவதுவா இருந்தவ பிரம்மவாதினியா இப்ப வந்து மாறி இருக்கா. அதனால உங்களுக்கு வந்து ஆர் ஷீ குட் ஹவ் ஆல்ரெடி பீன் இன் தட். அதனாலதான் வந்து கணவன் கிளம்பின உடனே அவளுக்கு வந்து அது இட் ட்ரிகர்ட் இன் ஹர். So she started enquiring about it. இந்த என்கொயரி ஓட இருக்கக்கூடியவள். ஸோ பிரம்மவாதினிங்கிறச்சு பிரம்மத்தை பற்றி பேசக்கூடியவள், ஆர் அகடமிக்கலி ஓரியன்டட் பர்சன். அப்படிப்பட்ட ஸ்வமாத்ரா தன்னுடைய அம்மாவினால் அனுமதா விடை கொடுக்கப்பட்டவர், அனுஜ்ஞாதா அதாவது நான் போயிட்டு வரேன்னு அவள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டவர்னு எடுத்துக்கணும். ஸோ அனுமதா கபிலஹா அனுஜ்ஞ பண்ணப்பட்ட கபிலரானவர் யயௌ கிளம்பினார். அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் தேவஹூதிக்கு என்ன ப்ராசஸ் அங்க அப்படிங்கறத வர்ணிக்கிறார் அடுத்த ஒரு செக்ஷன்ல. சாச்சாபி தனயோக்தேன யோகாதேசேன யோகயுக் தஸ்மின் ஆசிரமே ஆபீடே சரஸ்வத்யாக சமாஹிதா அபூத் ஆர் பபூவ அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். சாச்சாபி அவளும். இங்க வந்து கபிலர் கிளம்பின உடனே அவ எப்படி இருந்தாங்கிறத மைத்ரேயர் இங்க வர்ணிக்கிறார் விதுரருக்கு. சாச்சாபி தனயோக்தேன யோகாதேசேன யோகயுக் யோக மார்க்கத்தில் யுஞ்சானஹா, அதாவது யுஞ்சானா அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவளாக யோகயுக்குங்கிறச்சு அவர் சொன்னபடி தனயோக்தேன பிள்ளை கூறினவாறு யோக ஆதேசேன அந்த யோக மார்க்கத்தினுடைய ஒரு பிரின்சிபல்ஸ் ஆதேசா, அந்த என்னென்னலாம் மெசேஜஸ் அவர் கொடுத்தாரோ அந்த ஆதேசம் அந்த முறைப்படி யோக மார்க்கத்தில் ஈடுபட்டவளாக தஸ்மின் சரஸ்வத்தியாக ஆபீடே ஆசிரமே சரஸ்வதி நதியினால வலயமிடப்பட்ட அந்த ஆசிரமத்தில் சரஸ்வத்தியாக ஆபீடேங்கிறச்சு புஷ்ப மகுட துல்லியங்கிறார். அந்த தலையில வந்து நம்ம வந்து ஒரு புஷ்பத்தை எப்படி ஒரு சுத்தி வச்சுப்போமோ அது போல அந்த ஆசிரமத்தை சுத்தி உங்களுக்கு இந்த சரஸ்வதி நதியானது ஓடுறதுங்கிற வேதத்துல தெரிவிச்சிருக்கக்கூடியது. இந்த சரஸ்வதி நதி இதுலயும் உங்களுக்கு மகாபாரதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நதி. அது ரொம்ப பழமையான ஒரு நதி. இந்த நதியினுடைய கரையில தான் நமக்கு வியாசர் உட்கார்ந்தாருன்னு இருக்கு. கர்தம பிரஜாபதியினுடைய ஆசிரமத்தை வர்ணிக்கிறச்சையும் இந்த சரஸ்வதி நதியை பத்தி ஆரம்பிச்சார். இங்கேயும் இப்போ அந்த ஆசிரமத்தில் அதனுடைய ஒரு புண்ணியத்துவத்தை காமிக்கிறதுக்காக வேற எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. அவ அதே ஆசிரமத்துல இருந்தா. இந்த இடத்தை விட்டு வெளியில போய் வேற ரிஷிகேஷ்ல போய் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த இடமே பரம பவித்திரமான ஒரு இடம்ங்கிறதுக்காக அங்க சரஸ்வத்தியாக ஆபீடேங்கிற சரஸ்வதி நதியினால அப்படியே ஒரு சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய தஸ்மின் ஆசிரமே அந்த ஆசிரமத்தில் சமாஹிதா ஆசித்
பிந்து சரசி, அங்க பிந்து சரஸ்ங்கிற ஒரு நதி அங்க இருக்கு. பகவானுடைய ஒரு கண்ணீர்ல இருந்து உண்டான ஒரு குளம் அங்க. அந்த குளத்துல அப்படின்னுட்டு ஸ்ரீதர சுவாமி எக்ஸ்ட்ரா அங்க போடுறார். அப்போ எத்தனை பவித்திரமானதுங்கிறதுக்கு ஒரு ஒரு இண்டிகேஷன் நமக்கு. அந்த இடத்திலேயே சமாஹிதான சமாதிம் ஆஸ்திதான்னு அர்த்தம். சமாதி நிலையில் இருப்பவளாக ஆனாள். அந்த யோக மார்க்கத்தை அனுசரிச்சு யோகத்தில் ஈடுபட்டவளாக அந்த ஆசிரமத்திலேயே அவள் சமாதி நிலையை இந்த கான்சென்ட்ரேஷன்ங்கிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு வந்தா. அதை மேற்கொள்வதற்காக அவ நிறைய பிராக்டிசஸ் பண்ண ஆரம்பிச்சா. சாச்சாபி தனயோக்தேன யோகாதேசேன யோகயுக் தஸ்மின் ஆசிரமே ஆபீடே சரஸ்வத்யாக சமாஹிதா. திரிவேணி சங்கமத்திலே சரஸ்வதி நதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா இருக்கு, அந்தர்வாகினியா சரஸ்வதி இருக்கான்னு சொல்றா. வெளியில இல்ல, அந்தர்வாகினியா இருக்கு அப்படிங்கிற. ஆபீக்ஷ்ண அவகாஹ கபிஷான் ஜட்டிலான் குட்டிலாலகான் ஆத்மானம் ச உக்ர தபசா பிப்ரதி சீரிணம் கிருஷம் பிரஜாபதே கர்தமஸ்ய தபோ யோக விஜృంభిதம் ஸ்வகார்ஹஸ்தியம் அனௌபம்யம் பிரார்த்தியம் வைமானிகைரபி. இது ஐ திங்க் 20வது ஸ்லோகம் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பயப்பேன நிபாஷையா தந்தாக ருக்ம பரிச்சதாக ஆசனானி ச ஹைமானி சுஸ்பர்ஷ ஆஸ்தரணானி ச ஸ்வச்ச ஸ்படிக குட்யேஷு மகாமாரகதேஷு ச ரத்ன பிரதீபா ஆபாந்தி லலனா ரத்ன சம்யுதாக கிருஹோத்யானம் குசுமிதைஹி ரம்யம் பஹு அமர த்ருமைஹி கூஜத் விஹங்க மிதுனம் காயன் மத்த மதுப்ரதம் எத்ர பிரவிஷ்டமாத்மானம் விபுதானுச்சராக ஜகுஹு வாப்யாம் உத்பலகந்தின்யாம் கர்தமேன உபலாலிதம் ஹித்வா. அந்த ஹித்வால முதல்ல கனெக்ட் பண்ணிக்கணும் இவை எல்லாவற்றையும். ததீப்சித தமம் அபி ஆகண்டலயோஷிதாம் கிஞ்சித் சகார வதனம் புத்திர விஸ்லேஷண ஆதுரா. இங்க கிஞ்சித் சகாரன்னு இருக்கு. இந்த இடத்துலதான் உங்களுக்கு போய் அந்த வர்பு முடியறது. இது முழுக்க உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எல்லாம் விசேஷணங்களாக வருது. என்னென்ன அவ ஒதுக்கினா. கர்தம பிரஜாபதி எப்படி எப்படியெல்லாம் ஒரு ஆசிரமத்தை அவர் சிருஷ்டி பண்ணார், நிர்மாணம் பண்ணார் அவருடைய தபோபலத்தினால. அந்த தபோபலத்தினால தேவகன்னிகைகள்னாலும் ஆசைப்படுகின்ற ஒரு ஆசைப்படத்தக்க ஒரு ஆசிரமத்தை விட்டுட்டு அந்த சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ உக்ர தபசா ஒரு ஒரு நல்ல தீவிரமான தபஸ்ல ஈடுபட்டவளாக தன்னுடைய பிள்ளை கிளம்பிட்டானேன்னு கொஞ்சம் முகத்துல ஒரு வாடித்தான், கொஞ்சம் முகம் மாறுதல் அடைஞ்சுது அப்படிங்கறதுல போய் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒன்னொன்னா பார்த்துன்னு வருவோம். அபீக்ஷ்ண அவகாக கபிஷான்னு இங்க பிப்ரத்தின்னு இருக்கு. பிப்ரத்தின்னு இதெல்லாம் தாங்கிட்டு இருந்தா. எப்படி அவளுடைய சரீரம் எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறாருங்க. ஜட்டிலான் குட்டிலாலகான் அபீக்ஷ்ண அவகாக கபிஷான் ஜட்டிலான் குட்டிலாலகான் பிப்ரதி. அவளுடைய தலைமுடி எப்படி இருந்தது? அபீக்ஷ்ண மறுபடியும் புனః அவகாக ஸ்நானம் பண்றதுனால கபிஷானு செம்மட்டையா இருக்கு. இந்த ஒரு செவந்து இருக்கு அந்த இது. அப்படிப்பட்ட ஜட்டிலானு சட விழுந்திருக்கு. ஏன்னா பிரசாதனம் பண்ணிக்கல. அவளுக்கு தலைவாரிக்கணும், இந்த முன்னிச்ச முடியெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி எண்ணெய் தடவி அப்படியே பின்னி அந்த அந்த ஒரு தாட்டே கிடையாது மைண்ட்ல. திரும்பி ஸ்நானம் பண்ணணும், அது அப்படியே முடிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணும். அவளுக்கு அந்த உக்ரமான ஒரு தபஸ்ல இருந்தாவ. அதனால தன்னுடைய வெளி இந்த சரீரத்தினுடைய ஒரு பராமரிப்புங்கிறது இல்லை. அதாவது அந்த சரீரத்தினுடைய ஒரு கவனிப்பு இல்லாத ஆந்தரமாக அவளுடைய மனசு அவ செலுத்தியாச்சுங்கிறதுக்காக அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். வெளி இண்டிகேஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அபீக்ஷ்ண அவகாக. அபீக்ஷ்ணங்கிறது திரிசவணம் அவகாகனம்ங்கிறார். சவனம். சவனங்கிறச்சு 3 வேளை, கார்த்தால மத்தியானம் சாயங்காலம். பிரம்மவாதினி யோல்யோ அவளுக்கு இது உண்டு, அனுஷ்டானங்கள் உண்டு. 3 வேளைக்கும் உண்டான அனுஷ்டானங்கள் உண்டு. யஜ்ஞோபவீதம் உண்டு.
அதுல வந்து உபநயனம் பண்ணதுனால அந்த திரிகாலத்தினுடைய ஒரு சந்தியோபாசனை உண்டு அவளுக்கு. இதே சீதைக்கும் சொல்லுவார். சிவாம் நதிம்னுட்டு சுந்தரகாண்டத்துல வர்றச்சு ஹனுமான் எந்த இடத்த பார்த்து உட்கார்ந்தாருன்னா ஒரு நதி அங்க ஓடுறது, கட்டாயம் இவ வந்து சந்தியா வேளையில இங்க வந்து உபாசனை பண்ணுவோம், சந்தியோபாசனை. அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு மரத்துல பார்த்து உட்கார்ந்தோம்னா கரெக்டா நம்ம அவளை புடிச்சுடலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு லாஜிக்கலா வந்து அங்க உட்காருவர். சோ அதே போல இங்க வந்து என்னன்னா அபீக்ஷ்ண அவகாக கபிஷாம். அபீக்ஷ்ண 3 வேளையும் திரிசவனம், அவகாக ஸ்நானம், ஸ்நானம் செய்வதனால் கபிஷானு பிஷங்கானு நல்ல ஒரு ஒரு செம்மட்டையா இருக்கு, அதுக்கு பராமரிப்பு இல்லை. யூஸ்வலி கபிஷன்னு டானி கலரம்போம், ஒரு நல்ல பிரவுனிஷா இருக்கு எப்ப பார்த்தாலும், பராமரிப்பு இல்லாததுனால. அதுக்கப்புறம் ஜட்டிலான்னு குட்டில அலக்கானு, ஜட்டிலங்கரிச்சு சட விழுந்திருக்கு. சரியா வந்து நம்ம குளிப்பாட்டி அந்த அந்த தலை குளிச்சு தலை வாரி அது அந்த மாதிரி பண்ணலன்னா உங்களுக்கு அது வந்து சிக்கு இது பிடிச்சுரும், சடம் விழுந்துரும்பா. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சில சமயம் வந்து சட விழும்பா. அது மாதிரி இவளுக்கு வந்து ஜட்டிலான்னு நல்ல சட விழுந்த மாதிரி இருக்கு. குட்டில அலக்கானு, குட்டில அலக்கானு கேஷானு, அவளுடைய அந்த முடி பூரா வந்து ரொம்ப கேளியா இருக்கு. மெயினா வந்து வாரி அதை இழுத்து கட்டலங்கிறதுக்காக இங்க போடுற குட்டில அலக்கானு, முன்னச்ச முடியலாமும் ரொம்ப ஒரு கேளியா இருக்கு. இதே பிப்ரதியின் சீரினம் கிருஷம் ஆத்மானம், உக்ர தபசா கிருஷம் ஆத்மானம் சீரினம் பிப்ரதி. அதையும் அடுத்தது ரெண்டாவது என்னன்னா அவளுடைய பொதுவாக அவளுடைய உடல் எப்படி இருக்குன்னா, ஆத்மாங்கரிச்ச இங்க வந்து தேகம்னு எடுத்துக்கணும். ஆத்மானம் தேகம், சீரதாரிணம் இடுப்புல வந்து இந்த மர உரிய கட்டின் இருக்கா, சீரினம் ஆத்மானம், மர உரியை தரித்து கொண்டு இருக்கும் தன்னுடைய தேகத்தை, அந்த தேகம் மேலும் எப்படி ஆயிருக்குன்னா கிருஷம், உக்ர தபசா கிருஷம், உக்ரமான தபஸினால் தவத்தினால் அப்படியே கிருஷம் மெலிந்து போயிருக்கக்கூடிய உடம்பு. ஏன்னா தபஸுங்கிறது வந்து ஒரு ஒரு சுபாஷிதம் உண்டு, எத் துஷ்கரம் எத் துஸ்தரம் எத் துராபம், இதெல்லாம் வந்து சர்வம் தத் தபசா சாத்தியம், தபோஹி துரதிக்கிரமம். தபஸ தாண்டுவதுங்கிறது தான், தபஸ மேற்கொள்வதுங்கிறது தான் கஷ்டம். ஆனா என்ன உலகத்துல வந்து கஷ்டமானது இருந்தா கூட, எது மோஸ்ட் டிஃபிகல்ட் டு அட்டைன்னு இருந்தா கூட அதை வந்து ஈஸியான தபசா சர்வம் சாத்தியம். அது போல இவ வந்து தபஸ்னால மெலிந்து இருக்கக்கூடிய உடம்பு. அதனால ஏன்னா தபஸ வந்து கையில மேற்கொள்ளணும்னு நினைக்கிறதுனால அப்படியே உடம்பு வந்து இழைச்சு போயிடுது. அப்படிப்பட்ட தேகத்தை தரித்து கொண்டவளாக பிப்ரதி சதி. மேல பிரஜாபதே கர்தமஸ்ய தபோயோக விஜிரும்பிதம் ஸ்வகார்ஹஸ்தியம் அனௌபம்யம் பிரார்த்தியம் வைமானிகைரபி, இதெல்லாம் போய் ஹித்வாங்கிறதோட சேர்ந்துக்கணும். அந்த ஹித்வான 20வது ஸ்லோகத்துல பார்த்தோமே, அதோட கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறார் நமக்கு ஸ்ரீதர சுவாமி. சோ கர்தம பிரஜாபதியினுடைய, கர்தமஸ்ய பிரஜாபதேஹே தபோயோக விஜிரும்பிதம், தபஸுனுடைய யோகம் மகிமை பவர், அதனால விஜிரும்பிதம் அமைக்கப்பட்டது, அல்லது விஜிரும்பிதம்ங்கிறச்சு அப்படியே அதிசயித்தம்ங்கிறார். அவருடைய தபஸ் சாதாரண வீடா இருக்கும். சில சமயம் நம்ம சில இடத்துக்கெல்லாம் போகிறச்சே வந்து சாதாரணமா இருக்கும், ஒரே மாதிரி 2 ரூம் இருக்கும். ஆனா ஒரு ரூம்ல ஒருத்தர் வந்து பலமுறை அங்க உட்கார்ந்துட்டு அவருடைய தபஸோ ஜபமோ பாராயணமோ ஏதோ பண்ணதுனால அந்த ரூம் மாத்திரம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வைப் வரும் போமோல்லையோ, அதுதாங்க அந்த வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த அமைப்பு, அந்த அட்மாஸ்பியரே வந்து உங்களுக்கு மாறிடும். அது அந்த மாதிரி இங்க சொல்றேன். சோ தபோயோக விஜிரும்பிதம், தபஸ் அவருடைய தபோபலத்தினால விஜிரும்பிதம் மிகவும் அதிசயமாக ஆகப்பட்டது, மேன்மை அடைவிக்கப்பட்டதான. இதெல்லாம் ஆசிரமத்துக்கு போக போறது. ஸ்வகார்ஹஸ்தியம் அனௌபம்யம், உவமையே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம், அந்த வீடு, அதாவது அந்த இடம் ஸ்தானத்தை சொல்றாருங்க. வைமானிகைஹி அபி பிரார்த்திதம், வைமானிக்கான விமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள், தேவர்கள் கூட இங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியதாக இருக்கும். பிரார்த்தியம்னா பிரார்த்தனா யோக்கியம், அவ வேண்டத்தக்கதாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தையும் விட்டு விட்டு ஹித்வா, அதாவது அதுல இருக்கக்கூடிய சுகத்துல நாட்டம் இல்லை அவளுக்குங்கிறது தான் பாயிண்ட்.
பிரஜாபதே கர்தமஸ்ய தபோயோக விஜிரும்பிதம் ஸ்வகார்ஹஸ்தியம் அனௌபம்யம் ஓமை அற்றதான வைமானிகைரபி பிரார்த்தியம் தேவர்களாலும் பிரார்த்திக்க தகுந்ததாக இருக்கும் அந்த ஸ்வகார்ஹஸ்தியம் ஹித்வா அதை விட்டு இங்க ஜஸ்ட் அந்த ஆறாவதோட அன்வயமாகிறதுங்கிறத கீழே ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்துல கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். அது அப்படியே நம்ம பார்த்துட்டே போயிடும். எந்த ஒரு கார்ஹஸ்தி ஆசிரமத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்ததோ பயப்பேன நிபாகா சையாகா படுக்கை எப்படி இருந்தது? பயப்பேன நிபாகா இந்த பால் நொர மாதிரி இருக்கக்கூடிய அது போல மிருதுவாக இருக்கக்கூடிய படுக்கை அதை விட்டுட்டு முன்னாடி வர்ணிச்சிருந்தார் இல்லையோ அவர் அந்த தாம்பத்தியத்துக்காக அவர் எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம், டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அதை இங்க அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறதுக்காக அவ இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவ சாதாரணமாக ஒரு இதுவா இருந்தா அப்படிங்கிறது தான் அங்க பாயிண்ட். சோ பயப்பேன நிபாகாங்கிறச்சு க்ஷீர பேன நிபாகா மிருது சுப்ராகா ஷையாக அந்த பால் போல வெண்மையாக இருக்கக்கூடிய படுக்கை, பேன நுரை போல மிருதுவாக இருக்கக்கூடிய பார்ப்பதற்கும் ஸ்பர்ஷம் தொடுவதற்கும் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய அந்த படுக்கைகளை ஷையாக ஹித்வா ஹித்வா தியக்த்வா விட்டு அடுத்தது ருக்மச்சதாகா தாந்தாகா இது என்னன்னா தாந்தன தந்த கட்டிதாகான்னு அர்த்தம். இந்த தந்தத்தினால பண்ணப்பட்ட படுக்கைகள், அந்த படுக்கையினுடைய காலெல்லாம் இருக்கு, ஃப்ரேம் இருக்கு, அது ஐவரியினால பண்ணிருக்கு. ஞான தந்தங்கள்னால ஆன தாந்தாகா. இங்க இந்த சாந்தோ தாந்தங்கிற அந்த தமயுக்தங்கிறத எடுத்துக்கூடாது, தாந்தங்கிறது தந்தேன நிர்மித்தம்னு எடுத்துக்கணும், தந்த கட்டிதாகான்னு. அதனால ஐவரியினால பண்ணப்பட்ட அந்த ஒரு மஞ்சம், கால் படுக்கை கட்டில். ருக்ம பரிச்சதாக ருக்ம தங்கத்தினால ஸ்வர்ணமயமான ஒரு பரிச்சதன பரிகராக அந்த பூன் போட்டிருக்கு. தந்தத்தினால ஆன அந்த தங்கத்தினால பூன் போட்ட பரிச்சதன மேல கவரிங், ஒரு பூன் போட்டது சைட்ல இருக்கிறது இல்ல மொத்தமாவே உங்களுக்கு கோல்டு கவரிங் போட்ட ஒரு படுக்கை. அப்படிப்பட்ட படுக்கைகளையும் தாந்தாக படுக்கைகளையும் விட்டு அப்படிப்பட்ட ஷையாக விட்டு ஹித்வா. அடுத்தது ஆசனம். ஹைமானி ஆசனானி ச ஹித்வா சுஸ்பர்ஷ ஆஸ்தரணானி ஹைமானி ஆசனானி. அங்க உட்கார்றதுக்கு ஆசனங்கள் எப்படி இருந்ததுன்னா சுஸ்பர்ஷ ஆஸ்தரணானி, சுஸ்பர்ஷ நன்கு ரொம்ப ஒரு மிருதுவா தொடுவதற்கு மிதுவாக இருக்கக்கூடிய ஆஸ்தரணானி மேலே போட்டு இருக்கக்கூடிய போர்வைகள் அல்லது அந்த பிளாங்கெட் போட்டு வச்சிருப்பாளே ஆசனத்துல குஷன், அந்த குஷன் தொடர்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய. மேலும் ஹைமானி தங்கத்தினாலான ஆசனானி ஆசனங்களை ஹித்வா விட்டு அதுக்கப்புறம் ஸ்வச்ச ஸ்படிக குட்யேஷு மகா மரகதேஷு ச ரத்ன பிரதீபாக ஆபாந்தி லலனா ரத்ன சம்யுதாக எத்திர. இது எங்க போனோம்னா எங்கு எந்த ஒரு கார்ஹஸ்தி ஆசிரமத்தில், இங்க இந்த எத்திரங்கிறது இந்த 19வது ஸ்லோகத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த எத்திர எந்த ஆசிரமத்தில் எந்த கார்ஹஸ்தியே எந்த கிரகஸ்தாசிரமத்தில் இவைகளெல்லாம் இருக்கோ அவைகளை விட்டு அப்படின்னு கனெக்ஷன். ஸ்வச்ச ஸ்படிக குட்யேஷு ஸ்வச்ச நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அப்பழுக்கற்ற ஸ்படிகத்தினாலான குட்யேஷு அங்க தரைகள், மகா மாரகதேஷு மரகத்தினால ஆன குட்யேஷு அங்க இருக்கக்கூடிய ஃபுட்பாத் எல்லாம் மரகதம் ஸ்படிகம் இப்படி போட்டிருக்கக்கூடிய ஃப்ளோரிங் அங்க. அப்படிப்பட்ட இடங்களில் லலனா ரத்ன சயுதாக ஏராளமான பெண்களினுடைய சிரேஷ்ட ரத்னம்ங்கிறச்சே சிரேஷ்டவாச்சி வசந்தியான பெண்கள்னால் கையில் ஏந்தப்பட்ட ரத்ன பிரதீபாக ஆபாந்தி. எங்கு ரத்னத்தினாலான ஒரு தீபங்கள் பளிச்சுன்னு உங்களுக்கு ஆபாந்தி பிரகாசிக்கின்றனவோ அப்பேற்பட்ட அந்த ஆசிரமத்தை விட்டு சுத்த ஸ்படிகத்தினாலான குட்டியனா சாரி இங்க ஃபுட்பாத் இல்ல, குட்டியனா ஷவர்கள், ஸ்படிகத்தினாலான ஷவர், பித்தி,
மகா மாரகதேஷு மரகதம் பொதிக்கப்பட்ட ஸ்படிகத்தினாலான ஒரு வால்ஸ் இருந்தது. அந்தந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரத்னங்கள் பிரதீபம், ரத்னங்களே வந்து உங்களுக்கு தீபங்களாக விளங்கிற்று. லலனா ரத்ன சம்யுதாக ஆபாந்தி, நிறைய பெண்கள் வேற அவளுக்கு சேவை புரியறதுக்காக ஏராளமான பெண்கள் அங்க வந்து இருந்தா, பரிச்சாரிக்கா இருந்தா. அப்படி அந்த பெண்களுடன் கூடினதான இந்த எந்த இடத்தில் இந்த ரத்ன பிரதீபங்கள் பிரகாசித்தனவோ அதை விட்டு மேல கிருஹ உத்யானம் குசுமிதைஹி ரம்யம் பகு ஆமர துருமைஹி கூஜத் விஹங்கம் மிதுனம் காயன் மத்த மதுவிரதம் தியக்த்வா, எந்த இடத்தில் பகு அமரத்ருமைஹி குசுமிதைஹி ரம்யம் கிருஹ உத்யானம், பகு அமர் குசுமிதைஹி புஷ்பிக்கப்பட்ட புஷ்பம் வைத்த பகு பலவிதமான அமரத்ருமைஹி கல்பக விருட்சங்கள், அதாவது தேவர்களினுடைய மரங்களான கல்பக விருட்சங்களினால் ரம்யம் அழகாக இருக்கக்கூடிய கிருஹ உத்தியானம் வீட்டு உத்தியானம், அதாவது பின்னாடி வந்து தோட்டங்கள் இருந்தது. இப்ப இந்த தோட்டங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லா கல்பக விருட்சமா இருந்தது, எல்லாம் புஷ்பித்து இருந்தது. அப்படி அழகாக இருக்கக்கூடிய அந்த தோட்டம். கூஜத் விஹங்க மிதுனம், எந்த தோட்டத்தில் வந்து விஹங்க மிதுனம் அந்த ஜோடி பறவைகள்லாம் வந்து ஜோடி ஜோடியா கூவின்னு இருந்துதான். ஸ்ருங்கார பூர்வகமாக ஸ்ருங்காரத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த வீட்டை விட்டு அவ வந்து யோக மார்க்கத்தை மேற்கொண்டாங்கிறதுக்காக அந்த கான்ட்ராஸ்டுக்கு காமிக்கிறேன். கூஜத் விஹங்க மிதுனம், கூஜத்து கூவுகின்ற விஹங்க பறவைகளினுடைய மிதுனம் இரட்டைகள் எந்த உத்தியானத்தில் உள்ளனவோ அந்த உத்தியானத்தை விட்டுவிட்டு, காயன் மத்த மதுவிரதம் பாடுகின்ற மதுவிரதன மதுவையே குடிப்பதுன்னு ஒரு விரதத்தை மேற்கொண்ட வண்டுகள், தேனி ரீங்காரம் இடுகின்ற தேனிகள் கொண்டதான அந்த கிருஹ உத்தியானம் தோட்டத்தை விட்டுவிட்டு, எத்திர பிரவிஷ்டம் ஆத்மானம் விபுதானுச்சராக ஜகுஹு வாப்பியாம் உப்பலகந்தின்யாம் கர்தமேன உபலாலிதம், எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த உத்தியானத்தில் கர்தமேன உபலாலிதம், கர்தம பிரஜாபதியினால உபலாலிதம் நிர்மாணம் செய்யப்பட்ட அல்லது அனுபவிக்கப்பட்ட உத்பலகந்தின்யாம் வாப்பியாம் அந்த உத்பல புஷ்பங்கள் அல்லி பூக்களினுடைய கந்தம் வாசனையுடன் கூடினதான வாப்பியாம் அந்த குளம் இருக்கு, அங்க வாக்கியா இருக்கு, இல்ல ஒரு கூப்பம், அதாவது ஒரு குளம் மாதிரி இருக்கு, சரஸ்தடாகம்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல வாப்பிங்கிறது. அப்படி கர்தமர்னால உபலாலிதங்கிறச்சு எதர் நிர்மாணம் பண்ணப்பட்டது அல்லது அவராலும் அவருடன் கூட சேர்ந்து அனுபவித்த அந்த வாப்பியாம், அந்த வாக்கியால் இருந்ததே அந்த தடாகம், அந்த தடாகத்தில் பிரவிஷ்டம் ஆத்மானம் விபுத அனுச்சராக ஜகுஹு, அந்த அதுல வந்து அவ நுழைந்தாள். அதாவது ஸ்நானம் எங்க பண்ணாங்கிறதுக்கு 3 வேளை எங்க உட்கார்ந்துட்டு இருக்காளோ அந்த இடத்துல அவ ஸ்நானம் பண்ணணும். அதுக்குள்ள நுழைஞ்சப்போ தேவர்கள் எல்லாம் வந்து அவளை விபுத அனுச்சராக ஜகுஹு, தேவர்களினுடைய அனுச்சராக பரிச்சாரிகா எல்லாம் இருந்தாலே அவர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றா. ஜகுஹுனா பாடுறான்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஆமா, ஜகுஹுங்கிறச்சு பாடினார்கள். சோ தன்னை கந்தர்வர்கள் எல்லாரும் அல்லது விபுத அனுச்சராக, விபுதர்கள் தேவர்களினுடைய அனுச்சராக பரிச்சாரகர்கள் யாரெல்லாம் உண்டோ, கிண்ணற கந்தர்வ யாரெல்லாம் பாடுற தெரியுமோ அவர்களெல்லாம் யாரை ஸ்துதி செய்தார்களோ, ஆத்மானம்னா தன்னையே. சோ இங்க என்ன ஆறுது, என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவஹூதி ஸ்நானம் பண்றதுக்காக உள்ள நுழைஞ்சா, பிரவிஷ்டம் ஆத்மானம்ங்கிறச்சு தேவஹூதி, அவளை விபுத அனுச்சராக ஜகுஹு, அவளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா கந்தர்வர்களும் கிண்ணர்கள். எங்க அவ நுழையறா, எங்க ஸ்நானம் பண்றதுக்கு இறங்குறா அப்படின்னா, கர்தமரோட என்ஜாய் பண்ண அந்த உத்பல கந்தின்யாம் வாப்பியாம் அவ இப்போ யோகத்துக்காக தபஸுக்காக அங்க நுழையறா. அப்படிப்பட்ட கார்ஹஸ்தியம், ரைட்டா? சோ எத்திர பிரவிஷ்டம் ஆத்மானம் விபுத அனுச்சராக ஜகுஹு, இதெல்லாத்தையும் விடுறா அவ. அவளுக்கு அந்த அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் வாட் இட் வாஸ் பிஃபோர், அந்த ஆட்டிடியூட் இன்னைக்கு இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். எந்த ஒரு இடத்துல அவ கர்தம பிரஜாபதியோட சந்தோஷமா இருந்தப்போ தேவர்களெல்லாம் பார்த்து பாடினாளோ
அந்த கார்ஹஸ்தியத்தை விட்டு விட்டு அப்படி எடுத்துக்கணும். இப்போ அவ குளிக்கிறாங்கிறது இல்ல, ஏன்னா சரஸ்வதி நதியில தான் அவன் வந்து ஸ்நானம் பண்றான்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிந்து சரஸ்ல ஸ்நானம் பண்றான்னு எடுத்துக்கலாம். சோ எத்திர பிரவிஷ்டம் ஆத்மானம் விபுதானுச்சராக ஜகுஹு வாப்யாம் உத்பலகந்தின்யாம் கர்தமேன உபலாலிதம் ஹித்வா ததீப்சிதமமபி ஆகண்டலயோஷிதாம் கிஞ்சித் சகார வதனம் புத்திர விஸ்லேஷண ஆத்ரா. கொஞ்சம் முகத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டதுங்கிற. ஹித்வா ததீப்சிதமம் யாருனால? ஆகண்டல யோஷிதாமபி ஈப்சிதமம் ஹித்வா. ஆகண்டல இந்திரன், இந்திரனுடைய பெண்கள்ங்கிறச்சே அப்சர ஸ்திரீக்கள், அவர்களுக்கு ரொம்ப விருப்பத்தக்கதாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஈப்சிதமம்ங்கிறச்சு பிராப்தும் இஷ்டதமம்னு அர்த்தம். அடையணும்னு விருப்பப்படுகின்றதான ஒரு கார்ஹஸ்தியம், அத வந்து ஹித்வா அல்லது என்னென்ன இதெல்லாம் இருக்கோ இப்போ வர்ணிச்சார் இல்லையா, பயஃபேன நிபாஹா ஷையாஹா ஹைமானி ஆஸ்தரணானி சுஸ்பர்ஷ ஆஸ்தரணானி, இந்த மாதிரி என்னென்னலாம் செழிப்புகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்சர ஸ்திரீகளும் தேவகன்னிகைகளுக்கும் அவளுக்கு வேணும்னு படத்தக்கதாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஹித்வா அப்படியே ஒரு க்ஷணத்துல, இதெல்லாம் ஒன்றும் வெறும் டிரான்சியன்ட் இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபிளீட்டிங் ஃபேன்சி தானே அப்படின்னுட்டு அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஹித்வா புத்திர விஸ்லேஷண ஆதுரா, புத்திர தன்னுடைய பிள்ளையினுடைய விஸ்லேஷண விரகம், அதாவது பிரிதல், அவனிடத்திலிருந்து பிரிஞ்ச காரணத்தினால, இப்ப கபிலர் வந்து போயிட்டு வரேன்னுட்டு அவர் கிளம்பினாரோ இல்லையோ, அதனால பிள்ளையிடமிருந்து பிரிந்த காரணத்தினால் ஆதுரா துக்கத்துடன் கூடினவளாக, கொஞ்சம் ஒரு ஒரு வருத்தத்தோட இருக்கக்கூடியவளாக, ரொம்ப அதுக்காக வந்து அப்படியே அந்த சோகத்துல முழுகல்ல. See, the point is, ஒரு ஞானி வந்து ஸ்வப்னம் போல இந்த இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் பாயிண்ட். ஸ்வப்னத்துல நம்ம சஞ்சாரம் பண்ணும் பொழுது நமக்கு அது உண்மையா இருக்கலாம், ஆனா எழுந்த பிறகு அந்த ஸ்வப்னத்தை நம்ம எப்படி மெமரியில கொண்டு வரோம், இது ஸ்வப்னம், இதனால நம்ம அஃபெக்ட் பண்ணணும் அஃபெக்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறோமே, அது போல ஒரு ஞானி போல பாக்குறாங்கிறது பாயிண்டிங்க. ஈவன் தோ தன்னுடைய இந்த ஒரு ஒரு ஜன்மாவில அந்த கபிலரை விட்டு பிரிஞ்சு இருந்ததுனால கிஞ்சிது வதனம் சகார, ஏதோ ஒரு ஒரு சற்றே மாறுதல் இருந்தது அவளுடைய முகத்தில். அத வந்து இந்த கிஞ்சித் வதனம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி முன்னாடியே அந்த ஸ்லோகத்துல கொடுத்திருப்பார். இங்க இந்த 14வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல ஹித்வா புத்திர பூத ஈஸ்வரம், அதாங்க விரகம்ங்கிறது புத்திரன இடத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடியதுங்கிறது இல்ல, புத்திரனாக வந்து இருக்கக்கூடிய பகவானிடத்திலிருந்து ஒரு விரகம். அதாங்க பாயிண்ட். என்னன்னா அவர் அப்புறம் மனசுலயே தியானம் பண்ணாங்கிறது பின்னாடி வருது. இங்க வந்து பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லையோ இல்லையோ, இத்தனை நேரம் பிசிக்கலா இருந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தான், தனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் பகவான் அப்படிங்கிற அந்த தனக்கு பிள்ளையாக வேற வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு பகவானிடத்திலிருந்து ஒரு விரகம் அந்த இடத்துல ரொம்ப அழகா வந்து ஸ்ரீதர சுவாமி போட்டிருக்காரு. புள்ள கிளம்பிட்டானேங்கிறது பாயிண்ட் இல்ல அந்த இடத்துல. புத்திர பூத ஈஸ்வர விரக ஆதுரா கிஞ்சித்து வதனம் சகாரங்கச்சு, கிஞ்சித்துங்கிறச்சு அனிர்வாச்சியம் சோக வியாக்குலம், அது இன்னதுன்னு நம்மளால வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணி சொல்ல முடியாது. ஏன் அவளுக்கு அந்த விரகம்? அவர் சொல்லிட்டார் ஈஸ்வர விரகம்னுட்டு, ஆனா ஈஸ்வரன் இடத்துல இருந்து பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இல்லாட்டா கூட மைண்ட்ல மென்டல் ப்ராக்சிமிட்டி இருந்துட்டே இருக்கு. அது பின்னாடி சொல்ல போறார். ஒரு க்ஷணம் அவளுக்கு மனசுல வந்து அனிர்வச்சனீயமான ஒரு பாவம் ஏற்பட்டது, அதனால அவளுடைய மைண்ட் வாஸ் a little disturbed. அவ்வளவுதான். I got transformed, I tell you. You have described it so wonderfully. My whole body got jolted. You know, I don't know how to describe it, but I felt like crying. I am actually கண்ணுல ஜலம் வந்துட்டேன். இல்ல அவளுக்கு அந்த இடத்துல வந்து பிள்ளைய விட்டு பிரிஞ்சாங்கிறத விட எனக்கு ஸ்ரீதர சுவாமி சொன்ன அந்த விஷயம் ரொம்பவே எனக்கு ஒரு டச்சிங்கா இருந்தது. இட்ஸ் புத்திரபூத ஈஸ்வர விரகம்னு கிஞ்சித் சகார. இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கேட்க
சரி. I'm ஹித்வா just so emotional. No, no, it's okay. हित्वा तदीप्सिततमम् अपि आखण्डलयोषितां किञ्चिच्चकार वदनं पुत्रविश्लेषण आतुरा वनं प्रव्रजिते पत्यो आपत्य विरहातुरा ज्ञाततत्त्वा अपि अभूत् नष्टे वत्से गौः इव वत्सला. அந்த இடத்துல ஒரு ஒரு தாய் பசுமாடு எப்படி தன்னுடைய கன்றை விட்டு பிரியுமோ அது போல அவளுக்கு மனசு ஒரு க்ஷணம் இது பட்டுது. ஆனா அடுத்த நிமிஷம் அவ வந்து அதை செலுத்திடுறா, அந்த ஹரியினிடத்திலேயே மனசை செலுத்திடுறாங்கிறது இருக்கு. வனம் பிரவ்ரஜிதே பத்தியோ, கணவனானவன் வனம் பிரவ்ரஜிதே காட்டிற்கு சென்ற பிறகு, பிரவ்ரஜம்னா சந்நியாசம்னு அர்த்தம் இந்த இடத்துல. சோ அதனால வனம் காட்டிற்கு பிரவ்ரஜிதே துறந்து போன பொழுது, தன்னுடைய பதியானவர் காட்டிற்கு போன பொழுது, ஆபத்திய விரக ஆதுரா தன்னுடைய பிள்ளையான ஈஸ்வரனிடமிருந்து பிரிந்த காரணத்தினால் ஆதுரா தவிக்கும் அந்த பெண், ஞாத தத்துவா அபி, அகாடமிக்கலி எல்லாமே புரிஞ்சுடுத்து அவளுக்கு, தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சவள் தேவஹூதி. ஆனாலும் கௌஹு வத்சலா, கௌஹு வத்சம் குழந்தையினிடத்தில் ஒரு ஆசை கொண்டவளான ஒரு பசுமாடு, நஷ்டே வத்சே தன்னுடைய குழந்தை போச்சுன்னா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த பசுமாட்டுக்கு, அந்த மாதிரி அம்மா தேவஹூதியானவள் ஒரு மைண்ட்ல அவளுக்கு அப்படி ஆச்சம். கிஞ்சித் வதனம் சகார அபூத் சுவனம் பிரவ்ரஜிதே பத்யோ அபத்திய விரகாதுரா ஞாத தத்வா அபி அபூத் நஷ்டே வத்சே கௌஹு இவ வத்சலா தமேவ தியாயதி. இதுதான் நமக்கு பாயிண்ட். எந்த, அதாவது குழந்தை கிளம்பினா அவனை பத்தியே நினைக்கிறதுங்கிறது இல்லாத, புத்திரபூத ஈஸ்வர விரகம்னு சொன்னதுனால ஈஸ்வரனை தியானம் பண்ண ஆரம்பிச்சா. அப்போ அந்த விரகத்தினால வரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த கேட்டலிஸ்ட் கேன் பி எனிதிங். அந்த எந்த ஒரு ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து பகவானை வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம், அந்த பகவத் சிந்தனையில அது இறங்குறதுங்கிறது எது வேணாலும் நமக்கு கேட்டலிஸ்டா இருக்கலாம். வால்மீகிக்கு வந்து எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம்னு சொல்லி அந்த கிரௌஞ்ச பட்சிகளினுடைய ஒண்ணுத்த நீ வந்து கொன்னியேன்னு சொல்லி அவருக்கு அந்த ஸ்லோகம் மனசுல வந்தது. ஸ்லோகா ஸ்லோகத்துவமாக்கத்தகான்னர், அந்த ஸ்லோகமானதுதான் ஸ்லோகமாக மாறித்துங்கிறார். அந்த ஸ்லோகமாக பொழியும் பொழுது ராமாயணம் வந்தது நமக்கு. அது பகவத் பக்தி ஆச்சு, ராமரிடத்துல ஒரு பக்தி ஏற்பட்டது, ராமாயணத்தை எழுதினார், அவருக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி பொங்கித்து. இந்த இடத்துல வந்து ஈஸ்வரன்னு தெரிஞ்சு அந்த ஈஸ்வரனிடத்திலேருந்து தத்துவங்களை அறிஞ்சவளான அவள் அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு போகும் பொழுது அந்த குழந்தைய பத்தியே நினைக்க ஆரம்பிச்சா. ஆனா அந்த குழந்தைய எந்த பாவனையில நினைச்சாங்கிறது பாயிண்ட். தமேவ தியாயதி தேவம் அபத்தியம் கபிலம் ஹரிம் பபூவ அச்சிரதஹ வத்ச நிஸ்பிருஹா தாத்ருஷே கிரே. பாயிண்ட் இதுதான். நிஸ்பிருஹா பற்றுதலே இல்லாமல் இருக்கிறவளாக, ஸ்பிருஹாங்கிறச்சே ஆசை, ஆசை அற்றவளாக. ஹே வத்ச, இந்த இடத்துல வத்சங்கிறது வந்து விதுரரை அட்ரஸ் பண்றாரு. வத்ச விதுர தமேவ தேவம் தமேவ அபத்தியம், முதல்ல பிள்ளையாக வந்தவர் அவரை கபிலன், கபிலன்னு பேர் கொடுத்தவர், அவரை பின்னாடி வந்து ஹரின்னு புரிஞ்சுண்டா விஷ்ணுன்னு தேவம் அப்படியே ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக எல்லா ஜீவனிடத்திலும் பிரகாசிக்கின்ற ஒரு திவ்ய தீதி தேவகா தானே, பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தானே. அப்போ ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய ஹரி ஈஸ்வர ரூபமாக இருக்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் பார்க்கணும். தன்னிடத்துல அபத்தியம் கபிலம், தனக்கு பிள்ளையாக வந்திருக்கக்கூடிய கபிலர், அதுக்கப்புறம் வந்து ஹரி ஈஸ்வர ரூபமாக விஷ்ணுவாக பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து தேவ அப்படிங்கறச்சு அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக பார்த்தா. அதையே தியானம் பண்ணி 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 அச்சிரதா சீக்கிரமாகவே, சிரம்னு ரொம்ப நாள், அச்சிரதகான சீக்கிரமாகவே நிஸ்பிருஹா ஜாதா விரக கிருத தியான பலம் ஆகங்கிற. இதுக்கு அவதாரிக்க வைக்கிறச்சு ஸ்ரீதர சுவாமி விரகத்தினால ஏற்பட்ட தியானம், அவனிடமிருந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த குழந்தைய பத்தியே நினைக்க நினைக்க அந்த குழந்தையினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சுண்டு, அது அவதார புருஷன்னு புரிஞ்சுண்டு, அந்த அவதாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டு,
அவ அதையே தியானம் பண்ணதுனால நிஸ்பிருகா வாசனை அற்றவளாக ஆனா. சம்ஸ்காரங்கள் போச்சு. பின்னாடி ஒரு கோபி வந்து கண்ணனையே தியானம் பண்ணதுனால அந்த கண்ணனுடைய நினைப்பு இருந்ததுனால அந்த சுகத்தினுடைய புண்ணிய பலனை அனுபவிச்சா. அவனிடமிருந்து விரகம்ங்கிறதுனால துக்கத்தினுடைய பாபத்தினுடைய பலனையும் அனுபவிச்சா அந்த துக்க காரணமாக. ஆகையினால மோட்சம் அடைஞ்சா ஒரு கோபின்னு பின்னாடி சொல்லுவார். தமேவ தியாயதி தேவம் அபத்தியம் கபிலம் ஹரிம் பபுவ அச்சிரதா வத்ச. எந்த இடத்துல ஆசை இல்லாதவளாக ஆனான்னா தாத்ரிஷே கிரகே. இப்பேற்பட்ட வீடு வர்ணிச்சிருக்காரோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு செழிப்போட இருக்கக்கூடிய இந்த வீட்டுல கூட நிஸ்பிருகா ஆசையற்றவளாக ஆனாள். ஒரு எந்த ஒரு பற்றுதல் இல்லாதவளாக ஆனா. தியாயதி பகவத் ரூபம் யதாக தியான கோச்சரம் சுத பிரசன்னவதனம் சமஸ்த வியஸ்த சிந்தையா. சுதஹ தியான கோச்சரம் யத் ஆக தத் பிரசன்ன வதனம் பகவத் ரூபம் சமஸ்த வியஸ்த சிந்தையா தியாயதி சதி பபூவ. தியாயதி பபூவ, அத தியானம் செய்தவளாகவே இருந்தாள். என்னத்த தியானம் செய்தவளாக இருந்தாள்? ததா பிறகு சுதஹ, சுதகன பிள்ளை, தன்னுடைய பிள்ளையான ஸ்வசுதஹ கபிலர், எது ஆக என்ன கூறினாரோ என்ன சொன்னாரோ, தது அந்த பகவதா ரூபம், அந்த பகவானுடைய ரூபமானது தியான கோச்சரம், தியானத்தினால் மாத்திரம் அறியக்கூடியதாக இருக்கும். கோச்சரான இட் கம்ஸ் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன் ஒன்லி த்ரூ இது தியானம், மெடிடேஷன். இல்லைன்னா பர்செப்ஷனுக்கே வராது. அப்பேற்பட்ட பகவத் ரூபம். அந்த பகவத் ரூபமானது பிரசன்ன வதனம், ஒரு கிளியர் ஃபேஸ், அப்படி ஒரு ஒரு கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய அந்த முகம், வதனம், வதனார விந்தத்தை சமஸ்த வியஸ்த சிந்தையா, சமஸ்த முழுமையாக ரூபத்தையும் பார்த்து, அல்லது ஒவ்வொரு அங்கத்தையும் கண் தோல் பார்த்தார் தோளை பார்த்தாருங்கிற மாதிரி இங்க ஒவ்வொரு வெறும் புஞ்சிரிப்பை மாத்திரம் பார்க்கலான்னு ஒரு இடத்துல சொன்னாரு. மந்தஸ்மிதத்தை மாத்திரம் கூட நீங்க வந்து எவ்வளவு தூரம் தியானம் பண்ணணுமோ தியானம் பண்ணலாம். சரணார விந்தத்தை மாத்திரம் தியானம் பண்ணணும்னா பண்ணலாம். அப்படி வியஸ்தம், வியஸ்தம்னா இண்டிவிஜுவல், சமஸ்தன ஹோல், அப்படி அவ வந்து தியானம் செய்தாளுங்கிற. சோ சமஸ்த சிந்தையா வியஸ்த சிந்தையாச்ச, முழுமையாக அதை யோசித்ததினாலும் வியஸ்த சிந்தையா தனித்து அதை பத்தியே வந்து சிந்தனை பண்ணத்தினாலையும் அப்படி அந்த பகவத் ரூபத்தை தியாயதி பபூவ, தியானம் செய்தவளாக இருந்தாள். தமேவ தியாயதி தேவம் ஆபத்தியம் கபிலம் ஹரிம் பபூவ அச்சிரதோ வத்ச நிஸ்பிருஹா தாத்ரிஷே கிருஹே தியாயதி பகவத் ரூபம் யதாக தியான கோச்சரம் சுத பிரசன்னவதனம் சமஸ்தவியஸ்த சிந்தையா. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. இதுல இருந்து நமக்கு என்ன புரிகிறதுனா, என்னவானாலும் அம்மாங்கப்பட்டவள், அம்மா அம்மாவா இருந்து ஒரு இதா இருந்து தேவகூதி வந்து கடைசியில அப்பா அது சரி.